இது ஷாடி டிஃபிக்ஸ். நான் உங்கள் ஷாடி. பா, இது சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. ஃபைனலி நான் வந்துட்டேன். நீங்களாம் கேட்கலாம், ஏன்டி உனக்கு எக்ஸாம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு நீ இப்போ வர அப்படின்ட்டு. நான் கேம்ப்பு அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. நான் ஊர்லேயே இல்லை, கேம்புக்குன்னு போய்கிட்டேன். ஸோ இப்போ திரும்பி வந்திருக்கேன். அண்டு போஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய ஸ்ட்ரீட் சேனல் போயிடுச்சு. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். இமெயில் ஐடி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, நம்பர் கொடுத்தாலும் வரல. என்னோடய பழைய ஃபோனில் தான் இருக்குது அந்த சேனலு. அந்த ஃபோன் அப்படியே போயிடுச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை இப்போது. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டுக்கு நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் சேனலோட அபவுட் பேஜ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட் பார்ப்பீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் இட்ஸ் ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும், பார்த்துக்கலாம். அண்ட் டுடே இஸ் மை பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு மீ. இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். 30 kisses. கதை எப்படி இருக்க போகுது சத்தியமாக எனக்கே தெரியல. ஒரே ஒரு லைன் மட்டும் யோசிச்சுட்டு நான் இப்போ ஒன் ஷாட் டப் பண்ண உட்காந்துருக்கேன். ரொம்ப நாள் ஆனதுனால கொஞ்சம் டச் விட்டு போயிருந்தா அங்கே நான் மிஸ்டேக் பண்ணேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக சரியாயிடும். அப்புறமா எஃப்எஃப் நான் பாதிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மேஜிக்கல் பிரின்ஸு, அதுவும் இன்னும் ஒரு 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. அதில் 2 பார்ட்டு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்னும் 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. நான் போட நெக்ஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஆத்தர் கதை எழுதி கொடுத்தாங்க, நான் அதை எங்கே போயிடுச்சு, சேட் மேலே போயிடுச்சு. இப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி நான் போடுறேன். ஓகே, எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட் பேஜில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும், அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக்கு ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கார். ஓகே, இது மட்டும் போதும், ஓகேவா? மிச்சத்தை நம்ம அப்படியே ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் தயோங் தான் அப்படியே பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஓடிட்டுருக்கான். பேக், அவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் போல். ஸோ அப்படியே ஓடிட்டுருக்கான். பின்னாடி ஜிம்மின் வேற, மச்சான் நானும் வரேன்டா, சீக்கிரம் தொலைடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஓடிட்டுருக்கானுங்க. அடுத்த ஸ்டாப்பிங்கில் பஸ்ஸு நிற்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டாப்பிங் ஓடிருக்கானுங்க. அப்புறமா பஸ்ஸு அறுக்க பிடிச்சி உட்காந்துட்டு, அப்பா எல்லாம் ஆனால தான் ஜிம்மன், நானடா பண்ணேன், நீ தான் கிளம்பல சீக்கிரமா, அதனால தான் இப்போ பேர் ஓடி பா தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜிம்னு அப்படியே அடப்பாடாடே அப்படின்ற மாதிரி அவன் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே ஜேர்னி போகுது. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து சியோலில் இறங்குறாங்க. எஸ், 2 பேரும் பூஜான்லேருந்து இப்போது சியோலுக்கு வந்திருக்காங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு, மச்சான் இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்மளை கூப்பிட்ட மேனேஜருக்கு ஃபோனை போடுவோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கால் பண்ணுறான். அவங்க இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் தங்கி வேலை பார்ப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அப்படியே இவனுங்க 2 பேரும் அங்கே போயிட்டு செட்டில் ஆறானுங்க. தேங்க அப்படியே படுத்துட்டேன், மச்சான் இங்கே ஜிம்மு கண்டுபிடிக்கணும்டா, ஜிம்முக்கு போகலன்னா சத்தியமாக என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். ஜிம்னு அப்படியே பார்த்துட்டு, அடடே ஏன்டா இன்றைக்கி தான் வந்துருக்கோம், அதுக்குள்ளே ஏன்டா உசுரை வாங்குற, உனக்கே தெரியும்ல எனக்கு ஒரு நாள் ஜிம்மு போகலன்னா அப்படியே தலையே வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்லிகிட்டு இருக்கான். சரி சாயந்தரமாக தேடுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே தூங்குறானுங்க. ஈவினிங் போல் ஆகுது. தேவங்க ஃபஸ்ட்டு வேலையாக ஜிம்மை போய் தேடி கண்டுபிடிக்கிறோண்டா அப்படின்ற மாதிரி அவன் கிளம்பிட்டு இருக்கான். ஜிம்மன் அப்படியே ஏஞ்சி பார்த்துட்டு, என்னடா பண்ணுற, டே நான் தான் சொன்னேனே ஜிம்மை தேடி கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு. இல்லை எனக்கு புரியல, அதுக்குள்ளேயுமாண்ணா, ஆல்ரெடி நான் 2 நாள் 1 நாள் ஜிம்முக்கு போகல தெரியும்ல, வா மறைதே அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறான் ஜிம்மினியும் தயங்க. அப்படியே 2 பேரும் அலைஞ்சிட்ருக்கானுங்க. கடைசியில் ஒரு ஜிம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஜாயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஷிப் போட்டுட்டு அப்படியே வந்துட்டானுங்க. ஜஸ்ட் இன்றைக்கி எந்த ஒர்க் அவுட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு மெம்பர்ஷிப் மட்டும் போட்டு உடனே ஜிம்முன்னு கூப்பிட்டு வந்துட்டான், வா போகலாம் அப்படின்ற மாதிரி. தயங்க அப்படியே வரும்போது கேட்குறான், ஏன் ஜிம்னு நீ போகல,
நான் எந்த காலத்தில் ஜிம்முக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரும்போது வெளியே வரும்போது ஒருத்தவங்க மேலே வந்து ஜிம்னு வந்து இடிக்கிறான். அந்த பர்சன் அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. ஜிம்னு அப்படியே அந்த பர்சனையே பார்த்துட்டு இருக்கான். தேவங்க அப்படியே தள்ளே தட்டி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்னு அப்படியே சிரிச்சுட்டு மச்சான் நானும் மெம்பர்ஷிப் போகலான்னு இருக்கேன்டா. இல்லை எனக்கு புரியல, எவனோ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னான் அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். அந்த மாடசாமி எங்கேயோ போயிட்டான் விடா அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு மெம்பர்ஷிப் போட்டுட்டு வரான். தேவங்க அப்படியே கேவலமாக லுக் விட்டுட்டு இருக்கான். சரி பார்க்காது அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. தேவங்க வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு ஜிம்முக்கு வந்து போகிறான். ஜிம்முன்னு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தலைவர் மெம்பர்ஷிப்னு ஒன்று போட்டோம், ஜிம்முக்கு போனோம், அதெல்லாம் இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்து ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவன். தேவங்க அப்படி இடுப்புலேயே மிதிச்சிட்டு ஏன்னாயே வா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜிம்முக்கு நான்லாம் வரல, நீ தானடா நேற்று மெம்பர்ஷிப் போட்ட அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஜிம்முக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் அப்படியே இருந்துச்சுட்டு ஆமாம்ல நேற்று போட்டோம்ல, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்பி போகிறானுங்க. போனால் ஒரு 3 days நார்மலாக எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போகுது. ஜிம்மில் அப்படியே யாரையோ தேடிக்கிட்டே இருக்கான். தயாங்க அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுற, இல்லை மச்சான் ஒரு ஃபிகரை பார்த்தேன்டா, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். ஃபிகரா அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்குறான். அதான் என்னை இடிச்சிட்டு போச்சே அப்படின்ற மாதிரி ஜிம்மின் இழுத்துக்கிட்டே சொல்கிறான். சிரிக்காத அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து சொல்கிறான். சரி அந்த ஃபிகருக்கோசரம் தான் வந்தேன், ஆனால் காணுமே அப்படின்ற மாதிரி இது ஜிம்மை வந்து சுற்றி தேடுறான். தயாங்க அப்படியே ஜிம்மையும் முறைச்சி பார்த்துட்டு உடனே சொல்லிட்டா, என்ன மச்சான் நீ வந்த ராசி தான் இந்த ஃபிகரை போயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். டே இப்பெல்லாம் அவசியமாக வாய் வைக்காதடா, இடைக்கே ஒன்று கண்ணுன்னு பிடிச்சதுடா. எது உனக்கு ஒன்று சரி மச்சான் இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நீ என்னோட மச்சான் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிம்மு வந்து சொல்லிகிட்ருக்கான். ரெண்டும் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுட்ருக்குங்க. அப்போ தான் அப்படியே வந்து மாசாக ஒருத்தரோட என்ட்ரி. எல்லோரும் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இவனுங்கெல்லாம் வந்து என்னடா இவ்வளோ நேரம் கத்தின்னு இருந்தானுங்க அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்தா அங்கே வந்து நம்ம ஜங்குக் தலை அப்படியே மாசாக வந்து என்ட்ரி ஆகுறாரு. தயாங்க அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். ஜங்குக் யாரையுமே கண்டிக்கவே இல்லை. நம்ம ஜங்குக்கு பற்றி தான் தெரியுமே அப்படியே மாசாக இருப்பார். யாரையுமே கண்டிக்கலாம். வாடி ஸ்ட்ரைட்டாக உள்ள ஒரு ரூம் இருக்கும், அங்கே போயிட்டான். தயாங்க அப்படியே பேனு பார்த்துட்ருக்கான். ஜிம்மில் அப்படியே போதும் மச்சான் ரொம்ப உழுவுது அப்படின்னா இல்லை மச்சான் ரொம்ப வலிது தடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். தயாங்க அப்படியே முறைச்சிட்டு சரி வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பின்னாடியே இன்னொரு ஆள் வந்து வராரு. ஜிம்முன்னு அப்படி திரும்பி பார்த்துட்டு மச்சான் நான் சொன்ன ஃபிகருடா அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான். அப்படியே தயாங்க வந்து பார்த்தா நம்ம சுகா தலை மாசா போகிறாரு. அவரும் அதே ரூமுக்கு போகிறாரு. ஜிம்முன்னு அப்படியே பார்த்துட்டு ஏன்னா எல்லாம் இங்கே போகிறானுங்க என்னதான் இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு கேட்குறான். உனக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு வந்தோம், அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க பார்த்து எக்ஸசைஸ் பண்ணிருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தயாங்க கிட்ட தான் வரான். எக்ஸ்கியூஸ் மீ நியூ சாய்னா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து சொல்லிட்டு அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறான். நான் தான் உங்களோட ட்ரெயினர் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்க அப்படியே பார்த்துட்டு ஓ அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஜங்கு அப்படியே தயாங்க டொப்ட்டு போட்டேன்னு பார்க்குறான். தயாங்க அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்கு அப்படியே நீ பண்ணிட்டு இருந்ததை நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ ஒழுங்காக பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயாங்க அப்படியே முடிச்சுட்டு தெரியல, நான் ஒரு 3 months தான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து சொல்கிறான். ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லைக் எக்ஸசைஸ் பண்ண ஓகே தப்பாக நினைக்கக்கூடாது ஓகேவா. ஜங்குக்கு வந்து அப்படியே வந்து தயாங்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். தயாங்கும் அப்படியே எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு சொல்லி கொடுக்குறத அப்படியே வந்து பண்ணுறான். இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. 2 பேரும் செம்ம ஜாலியாக பேசிப்பாங்க. எப்படி சொல்கிறது, நிறைய வந்து அங்கங்கே டச்சிங்லாம் நடக்கும். 2 பேருக்கு தெரியும். பட் 2 பேரும் அப்படியே ஷையாக அதை வந்து லைக் கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஒன் டே நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்பனா எப்போவுமே ஜிம் வந்து ஒரு 11 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தயாங்க வந்து 7 o'clock to 9 o'clock வந்து இருப்பான். இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு. அவன் 9 o'clock தான் உள்ளே போகிறான். மோஸ்ட்டாக யாருமே ஜிம்மில் இல்லை ஓகேவா. ஸோ அவனும் வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 9:30 10க்குள்ளலாம் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ரொம்ப வந்து அப்படியே வந்து இது பண்ணுறவங்க தான் வந்து 11 o'clock வரைக்கும் இருப்பாங்க. ஸோ வந்து அவன் பாட்டுன்னு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். எல்லோரும் ஒருத்தவங்களாம் தயாங்க வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க.
இப்படியே போகும்போது சடனாக வந்து டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி சத்தம் கேட்குது. பிகாஸ் அவன் தனியாக இருக்கான், மியூசிக் ஓடலை, எதுவுமே இல்லை. அவன் பாட்டு தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கான். திடீர்னு இதுவும் இருக்கும். அவன் பார்க்குறான், பார்த்தா அது ஜங்குக் தான். வெளியே வந்து செம்ம மழை பெய்யுது. செம்ம மழை பெஞ்சு அவன் அப்படியே சொட்டு சொட்டு நனைஞ்சு வந்திருக்கான். தயங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டே நடந்து வரான். தயங்க அப்படியே பார்த்துட்டு ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜேகே ஐஸ் அப்படியே ரெட்டாக இருக்குது. அவன் அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மாக் பண்ணிட்டான். தயங்க அப்படியே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே அப்படியே தயங்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிட்ட வந்து தயங்கோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். சாஃப்டாக இல்லை, ரொம்ப 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 அக்ரெசிவாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தயவங்கால ப்ரீத்தே பண்ண முடியல. அவன் அப்படியே ஜேகேயை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஜேகே வந்து நகர மாதிரி இல்லை. அவன் செம்மையாக கிஸ் பண்ணி தேவங்க வந்து ஃப்ளோரில் தள்ளி அவன் மேலே உட்காந்து அப்படியே தேவங்கே பார்த்துட்ருக்கான். தேவங்க அப்படியே ஜேகே என்ன பண்ணுற எந்திரி அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். ஜேகே அப்படியே தேவங்களோட 2 கையையும் அப்படியே ஃப்ளோரில் பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான். 2 கையால் பிடிச்சிட்டு அப்படியே தேவங்களோட ஐஸ்லேயே பார்த்துட்ருக்கான். ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, என்னை விட்டு ஏந்திரியான் அப்படின்ற மாதிரி தயவங்க வந்து சொல்கிறான். ஜங்குக் ஆனால் எந்திரிக்கலை. அவன் அப்படியே தயவங்களோட நெக்கில் போய் கிஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படின்ட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே தயவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே வந்து அண்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். தயவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு ஜங்குக் இது தப்பு கயிறு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியே எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அவன் பாட்டு வந்து அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக வந்து ஒரு மேக்கப் செஷன் வந்து போயிட்டுருக்கு. 2 பேரும் பயங்கரமாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. தேவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருப்பான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 hours கழிச்சு தேவங்க அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கோட பாதி உடம்பு தேவங்க மேலே இருக்குது, பாதி உடம்பு ஃப்ளோரில் இருக்குது. தயவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து தூங்கிட்டுருக்கான். தயவங்க வந்து லைக் என்ன நடக்குது அப்படின்றத ப்ராசஸே பண்ண முடியல. அவன் அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்ருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக வந்து எந்திரிக்கிறான். பக்கத்தில் தயவங்க படுத்துருக்கதை பார்த்துட்டு தயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து கேட்குறான். தயாங் அப்படியே ஸ்லோவாக எழுந்துச்சி உட்காந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன். அவன் பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிடுறான். ஜங்குக் அப்படியே பிளாங்காக வந்து உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு வந்து என்ன இப்போ சொல்கிறது எதுவுமே அவனுக்கு புரியலை. அப்படியே பிளாங்காக உட்காந்துட்ருக்கான். இப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் போகுது. தேவங்க வந்து வரவே இல்லை ஜிம்முக்கு. ஜங்குக் வந்து வருவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருப்பான். பட் ஜிம்மின்னு கூட வந்திருக்க மாட்டான். அட்லீஸ்ட் ஜிம்மன்ட்ட கேட்கலான்னாச்சும் ஜிம்முன்னு வந்திருக்க மாட்டான். இப்படியே கொஞ்சம் டேஸும் பாஸ் ஆகுது. தயவங்க அப்படியே ரூமில் தான் உட்காந்துட்ருக்கான். ஜிம்மில் அப்படியே மச்சான் நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயவங்க அப்படியே சரி ஏன்டா நீ வரலையா, இல்லை நான் நேற்றே சொன்னேன் எனக்கு ஃபீவர் மாதிரி இருக்குது நீ போய்ட்டா அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்லிட்டு கவனம் படுத்துக்கிறான். ஜிம்முனும் அப்படியே சை பண்ணிட்டு சரி ஓகே பார்த்துக்கோ, ஏதாவது வேணும்னா கால் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மன் கிளம்பி போயிடுறான். ஒரு 1/2 hour ஆகுது. தேவங்க அப்படியே ஏஞ்சி போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போட்டு வந்து டேபிளில் உட்காரான். காலிங் பெல் சத்தம் கேட்குது. அவன் பார்த்துட்டு யார் இன்னத்துக்கு வரா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு. அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். தயவங்க வந்து டோர் க்ளோஸ் பண்ண போகிறான். ஜங்குக்கு அப்படியே கை வச்சு தடுத்து உள்ளே வந்துட்டு இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறான். தயவங்க அப்படியே மூஞ்ச திருப்பிக்கிட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ஏன் ஜிம்முக்கு வரல, அது ஏன் இஷ்டம், பிடிவாதக்கார மாதிரி பண்ணாத தயவங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தயவங்க அப்படி திரும்பி பார்த்துட்டு அன்றைக்கி என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தயவங்க வந்து கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே சரி அது தெரியாமல் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். தயவங்க அப்படியே உள்ளே போய் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே போயிட்டு உட்காந்து பக்கத்தில் உட்காரான் பெட்டு மேலே. தயவங்க அப்படியே வெளியே போ அப்படின்ற மாதிரி தயவங்க சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே தயவங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் கோவமாக இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்குறான். தயவங்க அப்படியே வெளியே போ ஜங்குக், உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே தயவங்களோட சீக்ஸை கப் பண்ணிட்டு சாரிடா சாரி நான் வேணுன்னேவா பண்ண சொல்ல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கேட்குறான். நீ வேணுன்னே பண்ணாமல் வேணான்னு பண்ணியா அப்படின்ற மாதிரி தயவங்க கேட்குறான். இல்லை நான் அவனை மீட் பண்ண போயிருக்கக்கூடாது தான், அதுவும் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஜங்குக், நான் என்ன சொல்ல போகிறேன் சொல்ல, போய் மீட் பண்ணிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, என்கிட்ட சொல்லாமல் போகிறது அளவுக்கு என்னது அப்படின்ற மாதிரி தயவங்க கேட்குறான். ஜங்குக் அப்படியே
சாரிடா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். பேசாத, நீ பேசவே பேசாத, அவளை பார்க்க போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நீ பாட்டு போனா நான் பைத்தியக்காரனா உனக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். அவனுக்கு அப்படியே ஐஸெல்லாம் வந்து டியர் ஆகுது. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு, அழாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்கிறான். என்ன இருக்குன்னா, தேவங்கும் ஜங்குக்கும் ஒரு 3 years பேக்லேருந்தே வந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தேவ் வந்து லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி. ஜங்குக்கும் பூசானில் தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் வந்து சியோல் போயிருப்பான். அவங்க அது ஃபஸ்ட்டு இருக்கும்போதே 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. 3 years வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து தேவங்க வந்து ஒரு காலேஜ் முடித்து வேலைக்காக ஜங்குக்காக வந்து சியோலுக்கு வந்திருப்பான். ஸோ என்ன ஆயிருக்குன்னா, அன்றைக்கி வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தயாங் கூப்பிட்ருப்பான். பட் ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட எக்ஸ் வந்து கூப்பிட்ருப்பாங்க. சரி இது சொன்னால் தயாங்குக்கும் வரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லாமல் போயிருப்பான். அதனால தான் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு. புரியுதா? ஓகே, இது எப்படி வந்து தயாங்குக்கு தெரியும் அப்படின்னா, ஜங்குக்கோட எக்ஸ் வந்து ஜங்குக் என் கூட தான் இருக்கான், அவங்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து தயாங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம். தயாங்குக்கும் வந்துடுச்சு. அன்றைக்கி நைட்டு தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக ஜங்குக் வந்து குடிச்சிட்டு வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் புரியும்னு நம்புகிறேன். லைட்டாக குழப்புற மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து ஜங்குக் அப்படியே தயங்கோட சீக்ஸில் கையை வச்சுட்டு, இங்கே பாரு தயம், என் மேலே கோவப்படாத, சத்தியமாக அவன் எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்டான், அதனால தான் நான் போனேன், சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறான். தயங்க அப்படியே கையில் என்ன பேசாத நீ அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். டே சல்லலா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து தயங்கோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே வந்து தயங்கோட லேப் மேலே ஏறி உட்காந்துச்சு. அவன் ஐஸை பார்த்து, தயம் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி அவன் இருந்தான், இப்போ இல்லை, இப்போ நீ மட்டும்தான், அது உனக்கே நல்லா தெரியும். நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், புரியுதா? ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் வந்து தயங்க வந்து கிஸ் பண்ணுறான். தயங்க வந்து தள்ளி வெளில எதுவும் பண்ணல, அதே மாதிரி கிஸ் பேக்கும் பண்ணல. அவன் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, கிஸ் பேக் பண்ண தயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயங்க அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். இதுக்கு மேலே நான் என்னடா சொல்கிறது உன்கிட்ட, சத்தியமாக சொல்கிறேன் தயங்க, அவன் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டதுனால தான் நான் போனேன், இல்லைனா சத்தியமாக போயிருக்க மாட்டேன். சரி போயிட்டு வந்து உன்கிட்ட சொல்லனா, அதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் உங்ககிட்ட வேறு மாதிரி சொல்லி வச்சுருக்கான். என்னை புரிஞ்சுக்க தயங்க, இத்தனை வருஷமாக கூட இருந்து நீ என்னை புரிஞ்சுக்கலையா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். அன்றைக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. தயங்க அப்படியே சரி மூஞ்சி அப்படி வைக்காத, எனக்கு புரியுது, இருந்தாலும் கோவம் நீ சொல்லாமல் போயிட்டேன்ட்டு. திடீர்னு அப்படி அனுப்பி சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல, நீ சொல்லிட்டு போயிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது ஜங்குக் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். தப்பு தான், என் மேலே தப்பு தான், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும், சொல்லாமல் போனது என் தப்பு தான், ஐம் சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு, சரி நான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் எப்படி தேவங்களோட பாடியில் ரோம் ஆகுது. தேவங்க அப்படியே கையெடு மாதிரி தான், தையும் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். மரியாதையே எஞ்சி வீட்டுக்கு ஓடிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்க வந்து பெட்டில் வந்து அப்படியே அவன் லேப்பில் தானே உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே பெட்டில் புஷ் பண்ணி அவன் மேலே ஓவராகி, இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் நான் உன்னோட பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ரஃபாக கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் தயவங்க பேக் கிஸ் பண்ணுறான். அப்படியே இதுக்கப்புறம் வந்து நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகே? ரொம்ப நாள் கழித்து டப் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு வந்து கண்டென்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஸ்டோரியில் ஒரு கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. லைக் ஸ்டோரி லைனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்டு எனக்கு இதுக்கு மேலே டப் பண்ண முடியல. லைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, லைக் செலிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கா. ஸோ என்னால் இதுக்கு மேலே டப்பும் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒன் ஷாட் நோ எஃப்எஃப்ல உங்களை மீட் பண்ணிட்டேன். அது வரைக்கும் பாய் சராங்க.